மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். நம்ம அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்லயுமே வந்து செம்மையா போயிட்டு இருக்குங்க. ஆனா இந்த சைடு வந்து எவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைச்சாலுமே இந்த சைடு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அஜித் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி ரசிகர்கள் வந்து இந்த ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், இன்ட்ரோ மாஸ் என்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் விடாமுயற்சி படத்துக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி அஜித் படம் மாதிரி இருக்காது, மாஸ் என்ட்ரி எல்லாம் எதுவும் இருக்காது, மாஸ் சீன்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி தான் படத்தையே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து அது ஒரு பெரிய குறையா வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஹீரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், படம் ஸ்டார்ட் ஆனோன்னு வந்து ஹீரோ ஒரு மாசா என்ட்ரி கொடுக்கணும், அப்புறம் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து லாஜிக் இருக்கோ இல்லையோ கன் எடுத்து எல்லாத்தையும் சுற்றுறது, இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி ரியல் லைஃப்ல நடக்க முடியாத விஷயங்களை படங்கள்ல நம்ம அதிகமாகவே பார்ப்போம். ஸோ ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் விடாமுயற்சி படத்துக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லி தான் விட்டுருந்தாங்க, ஸோ இந்த படம் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே என்னன்னு தெரியல, நம்ம தல அஜித்தை வந்து எல்லாருமே வந்து மாசா பார்த்தனாலே என்னமோ இப்போவுமே வந்து ஏன் இந்த மாஸ் சீன்ஸ்லாம் வச்சிருக்கலாமே, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டிருக்கலாம், என்ட்ரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். மாஸ் சீன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஓகே, பட் ஆனால் நம்ம தலை மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஆளை வந்து இவ்வளோ சிம்பிளாக காட்டுறதுக்கே வந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும்ல. ஏன்னா மாஸ் என்ட்ரி இப்போலாம் வச்சாதான் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல அது எதுவுமே வேண்டாம், நான் சிம்பிளாக நார்மலாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு. அப்படின்றப்போ அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து விடாமுயற்சி படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனியுமே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த படம் முழுக்க முழுக்க அஜித் சொன்ன மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஜித் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமா இந்த விஷயத்த சொல்லணுமே, இந்த விடாமுயற்சி படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்றத டைரக்டர் ரீசெண்டா சொல்லியிருந்தாருங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கேரக்டர்ல வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஆசையா. பெண்களுக்கு எதிராக நடக்கிற நிறைய விஷயங்கள் அஜித்தை வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுத்துறதுனால அந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாராம். அதனாலதான் வந்து இந்த படத்துல எந்த ஒரு மாஸ் சீன்ஸுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி நீங்க அஜித் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு நார்மலா அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட மோஸ்ட்லி நிறையவே கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து அந்த படம் ஃபுல்லாவே வந்து 2 மணி நேரமே வந்து ஒய்ஃபை தான் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய மீம் டெம்ப்ளேட்டுமே வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் அப்படின்னா எப்படி இருக்கும், திடீர்னு யாராவது வந்து நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் சுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கண்ணை எடுக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே அஜித் வந்து யாரையுமே கொன்றுக்க மாட்டார், எல்லாத்தையுமே காலில் தான் சுற்றுப்பார். அவரோட மெயின் மோட்டிவ் யாரையும் கொள்றது கிடையாது, அவர் ஒரு நார்மலான மனுஷனா ஒரு ஒய்ஃபை காப்பாற்றணும், அது மட்டும்தான். ஸோ அதான் 2 hours படமே வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் கிட்ட வந்து மகிழ் திருமேனியுமே வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி கமர்ஷியல் தான் வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு அஜித் சொன்னாராம், சரியான படம் கொடுத்தா என்னோட ரசிகர்கள் வந்து அதை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நம்புற ஒரு மனுஷனோட படத்தை எப்படிங்க ஏத்துக்காம இருக்க முடியும்? ஸோ நிறைய பேர் சொன்ன மாதிரி தான், தலை இருக்க படத்துல வந்து ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும், மாஸ் என்ட்ரி இருக்கும், அவர் நின்னாலே மாஸ் தான், அவர் நடந்தாலே வந்து மாஸ் தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல எந்த மாஸ் என்ட்ரி இல்லைனாலுமே தலை இருக்காரு. ஸோ அதனால படம் வந்து வேற லெவல் மாஸா தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு செம்மையா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சிருக்க மாசான அஜித் பிடிச்சிருக்கா, இல்லை விடாமுயற்சி படத்தில் நம்ம கூட கனெக்ட் ஆகிற, நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு அஜித்தா காமிச்சிருக்காங்களா, அவரை பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காம சொல்லிடுங்க.